ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஒரு ஆர்டர். புரியலையா? கப் கேக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்கை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதை நம்ம நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு இது கூட வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து இந்த எக்கு வந்து நல்லா ஃபோமாக வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் இதில் ஆட் பண்ண போகிறோம். சுகரை வந்து நான் 3 பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே மொத்தமாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் நிறைய லம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும், அதாவது கட்டி ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். இதில் வந்து சுகர் வந்து நமக்கு கரையாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளோட கேக் வந்து மேலே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நல்லா வந்து இது பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அந்த சர்க்கரை வந்து கரையணும். எங்கேயுமே நடுவில் அங்கே கரையாமல் இருக்கக்கூடாது, இல்லை கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது கூடயே நம்ம மில்க்கும் ஆயிலும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓவர் பீட் பண்ணக்கூடாது மில்க்கும் ஆயிலும் ஆட் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் இதுவுமே எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதை நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது கூட மைதா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே வந்து மைதா அண்ட் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட் எல்லாமே நான் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அளவெடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நான் செழிச்சும் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ நான் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு 6 கப் கேக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான். நமக்கு அந்த கப் கேக் ஆர்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு 6 கப் கேக் ட்ரை பண்ணணுன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நம்மளோட கப்ஸ்க்கு வந்து கப் கேக்கெல்லாம் வந்து வைக்கிற பேப்பரை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பேட்டரை வந்து இதில் போர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை போர் பண்ணும் போது ஈக்குவலான அமௌண்ட் வந்து எல்லா கப் கேக்லேயும் போர் பண்ணிக்கிறீங்களான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெஷரிங் கப் இல்லைனா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் கூட நீங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈக்குவலான அமௌண்ட் வந்து எல்லா கப் கேக்லேயும் இருக்க மாதிரி. அப்போ தான் எல்லா கப் கேக்குமே வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒன்று வந்து ரொம்ப சின்னதாக இல்லை ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்மளோட கப் கேக்கை வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிடும். அதே 180 டிகிரி செல்சியஸில் தான் நம்ம வச்சு பேக் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 18 மினிட்ஸ் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லைனா சம்டைம் நமக்கு ஓடிஜி டிஃபர் ஆகும்போது டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கப் கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கப் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது லாஸ்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னா